டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். உயிரி எரிபொருளுக்கு வளர்க்கப்படும் தாவரம். உயிரி எரிபொருளுக்கு வளர்க்கப்படும் தாவரம் ஆப்ஷன் சி காட்டாமணக்கு. செகண்ட் கொஷின். விலங்குகள் அசைவுக்கு பயன்படும் உறுப்புகள். நட்சத்திர மீன், மீன்கள், பறவைகள், வௌவால். பெட்டாஜியம் இறக்கைகள், துடுப்புகள், குழாய்க்கால்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. தேர்ட் கொஷின். பஷ்மினா ஷால்விக்கு புகழ்பெற்ற இடம். பஷ்மினா ஷால்விக்கு புகழ்பெற்ற இடம் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். ஃபோர்த் கொஷின். வலைதசை புழுக்கள் அல்லது அனலிடாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. வலைதசை புழுக்கள் அல்லது அனலிடாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் சி ஜெல்லி மீன். ஃபிஃப்த் கொஷின். வைரஸின் உட்பகுதி எந்த அமிலத்தால் ஆனது? வைரஸின் உட்பகுதி எந்த அமிலத்தால் ஆனது? ஆப்ஷன் ஏ நியூக்ளிக் அமிலம். சிக்ஸ்த் கொஷின். ஸ்னாப்சிஸ் மெத்தோடிகா அடிமலினம் குவான்டமேடியம் அட் செரிபெனிட்டி ஜெனரிஸ் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் ஆப்ஷன் சி ஜான் ரே. செவன்த் கொஷின். நீரில் டேஸ் கலந்தால் புரோட்டோசோவாக்கள் அழிந்துவிடும். நீரில் எதை கலந்தோம் அப்படின்னா புரோட்டோசோவாக்கள் அழிந்துவிடும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபார்மலின். எய்த்து கொஷின். டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு. டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 24 நவம்பர் 1859. நைன்த் கொஷின். இரு பண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம். இரு பண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் ஆப்ஷன் சி 9:3:3:1. டென்த் கொஷின். ஆக்குதிசு அமைவிடம் அடிப்படையில் சரியானது. ஆக்குதிசு அமைவிடம் அடிப்படையில் சரியானது ஆப்ஷன் டி புரோமெரிஸ்டம். 11th கொஷின். எந்த நிலை நீண்டகால அளவை கொண்டது? எந்த நிலை நீண்டகால அளவை கொண்டது? ஆப்ஷன் ஏ புரோ நிலை 1. 12th கொஷின். காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர். காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் ஆப்ஷன் ஏ டாராக்சம் அஃபிசியனல். 13. தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர். தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ நெகமைய இக்ரோ. 14. இதயத்தின் அறை சுருங்கும் நிலையின் பெயர். இதயத்தின் அறை சுருங்கும் நிலையின் பெயர் ஆப்ஷன் பி சிஸ்டோல். 15. அனிச்சை செயலுக்கு துணைபுரியும் பகுதி. அனிச்சை செயலுக்கு துணைபுரியும் பகுதி ஆப்ஷன் ஏ தண்டுவடம். 16. சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தில் கருஞ்சிவப்பு நிறம் கொண்ட வெளிப்பகுதி. சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தில் கருஞ்சிவப்பு நிறம் கொண்ட வெளிப்பகுதி ஆப்ஷன் பி ரீனல் ஹார்டெக்ஸ். 17. மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது. மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது ஆப்ஷன் பி பாராதார்மோன். 18. மீள் திசுக்களால் ஆனது. மீள் திசுக்களால் ஆனது ஆப்ஷன் ஏ டெண்டான்கள். 19. இரைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். இரைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் பியூமன். 20. புளோயத்தின் கடத்தும் கூறுகள். புளோயத்தின் கடத்தும் கூறுகள் ஆப்ஷன் பி சல்லடை குழாய். 21. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை ஆப்ஷன் பி எண்டோமோஃப்லி. 22. நீரில் கரையும் வைட்டமின்கள். நீரில் கரையும் வைட்டமின்கள் ஆப்ஷன் சி பி சி. 24. சிட்ரஸ் பழங்கள் ஸ்கர்வி நோயை குணமாக்கும் என்று கூறியவர். சிட்ரஸ் பழங்கள் ஸ்கர்வி நோயை குணமாக்கும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் லிண்ட். 24. நமது உடலில் நீரிழப்பினால் ஏற்படும் தாகம். நமது உடலில் நீரிழப்பினால் ஏற்படும் தாகம் ஆப்ஷன் சி பாலிடிப்சியா. 25. ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவின் நியூக்ளியோடைடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்கு உட்படும் மாற்றம். ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவின் நியூக்ளியோடைடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்கு உட்படும் மாற்றம் ஆப்ஷன் ஏ சடுதி மாற்றம். 26. உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு. உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அசாடிரிக்கன்.
27 தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள். தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் ஆப்ஷன் சி சூடோமோனஸ். 28 சூரிய மின்கலன் எதனால் செய்யப்படுகிறது? சூரிய மின்கலன் எதனால் செய்யப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சிலிக்கான். 29 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஆப்ஷன் ஏ ஜிம் கார்பெட். 30 இரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுவது. இரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுவது ஆப்ஷன் சி ஃபைரினோஜன். 31 கலிங்கப் போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டவர் யார்? கலிங்கப் போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டவர் யார்? ஆப்ஷன் சி அசோகர். 32 இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம். இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. 33 கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார். அதில் மாசாத்துவான் என்பதன் பொருள். கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார். அதில் மாசாத்துவான் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ பெருவணிகன். 34 இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மே வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி முண்டக உபநிடதம். 35 அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது மகதத்தை ஆட்சி செய்தவர். அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது மகதத்தை ஆட்சி செய்தவர் ஆப்ஷன் பி மகாபத்ம நந்தர். 36 பல வேதி வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன். பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் ஆப்ஷன் ஏ முதுகுடும்பி பெருவழுதி. 37 வேத மதத்தை தீவிரமாக பின்பற்றியவர். வேத மதத்தை தீவிரமாக பின்பற்றியவர் ஆப்ஷன் டி புஷ்யமித்ரர். 38 கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர். கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். 39 காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். 40 அன்பில் செப்பேடு யாருடையது? அன்பில் செப்பேடு யாருடையது? ஆப்ஷன் பி சுந்தரச்சோழன். 41 ராஜபுத்திரர் காலத்தில் தக்காணத்தை ஆட்சி செய்தவர்கள். ராஜபுத்திரர் காலத்தில் தக்காணத்தை ஆட்சி செய்தவர்கள் ஆப்ஷன் பி ராஷ்டிரகூடர்கள். 42 குதிப்னாருக்கு அடிக்கல் நாட்டியவர். குதிப்னாருக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக். 43 துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர். 44 அக்பர் யாரை காபூலின் ஆளுநராக நியமித்தார்? அக்பர் யாரை காபூலின் ஆளுநராக நியமித்தார்? ஆப்ஷன் சி ராஜா மான்சிங். 45 கல்பசூத்ரா கல்பசூத்ரா எனும் சமண நூலை எழுதியவர். கல்பசூத்ரா எனும் சமண நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பத்ரபாகு. 46 பக்சார் போருக்கு பின் வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்டவர். பக்சா போருக்கு பின் வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி மீர்ஜாபர். 47 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறை யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறை யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங். 48 முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1968. 49 மசூலிப்பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவர். மசூலிப்பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் டே. 50 அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள். அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிட்டவர்கள் ஆப்ஷன் ஏ சேரர்கள். 51 திசையே ஆடையாக உடுத்திய சமணர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்?
திசையே ஆடையாக உடுத்திய சமணர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ திகம்பரர். 52 அப்பாசித்துகளின் தலைநகரம் டமாஸ்கஸிலிருந்து ஈராக்கில் உள்ள எவ்விடத்திற்கு மாற்றப்பட்டது? அப்பாசித்துகளின் தலைநகரம் டமாஸ்கஸிலிருந்து ஈராக்கில் உள்ள எவ்விடத்திற்கு மாற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாக்தாத். 53 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1565. 54 அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என சாமுவேல் ஸ்லேட்டரை புகழ்ந்த அமெரிக்க அதிபர். அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என சாமுவேல் ஸ்லேட்டரை புகழ்ந்த அமெரிக்க அதிபர். ஆப்ஷன் பி ஆண்ட்ரூ ஜாக்சன். 55 நேச நாடுகள் பின்பற்றுவதற்கான 14 அம்ச திட்டத்தை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர். நேச நாடுகள் பின்பற்றுவதற்கான 14 அம்ச திட்டத்தை முன்வைத்த அமெரிக்க குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ உட்ரோ வில்சன். 56 இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம். இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம். ஆப்ஷன் ஏ 1919 இந்திய அரசு சட்டம். 57 பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர். பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர். ஆப்ஷன் சி யாஷர் அரபத். 58 பெரும் புரட்சியின் போது பரேலியில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். பெரும் புரட்சியின் போது பரேலியில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். ஆப்ஷன் சி கான் பகதூர் கான். 59 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். ஆப்ஷன் டி சி விஜயராகவர். ஆப்ஷன் டி சி விஜயராகவாச்சாரியார். 60 சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். சென்னை மகாஜன சபையின் முக்கிய தலைவர். ஆப்ஷன் பி பி ரங்கையா. 61 திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவிய ஆண்டு. திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் டி 1916. 62 மதுவிலக்கு மூலம் ஏற்படும் வருவாயை இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர். மதுவிலக்கு மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 63 சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1923. 64 நாட்டின் அதிக கல்லூரிகள் கொண்ட மாநிலம். நாட்டின் அதிக கல்லூரிகள் கொண்ட மாநிலம். ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். 65 இந்தியாவில் தேனீ வளர்ப்பதற்காக முன்னேற்ற வழிகளை கண்டறிய அமைக்கப்பட்ட குழு. இந்தியாவில் தேனீ வளர்ப்பதற்காக முன்னேற்ற வழிகளை கண்டறிய அமைக்கப்பட்ட குழு. ஆப்ஷன் ஏ பிரேக் டிப்ராய்ட் குழு. 66 WHO யானைக்கால் நோய் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ள ஆண்டு. WHO யானைக்கால் நோய் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ள ஆண்டு. ஆப்ஷன் பி 2030. 67 ஐந்தாவது திருக்குறள் மாநாடு நடைபெற்ற இடம். ஐந்தாவது திருக்குறள் மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் பி அமெரிக்கா. 68 வங்கி சேவையில் முழுமையாக டிஜிட்டல் மயமான இந்தியாவின் முதல் மாநிலம். வங்கி சேவையில் முழுமையாக டிஜிட்டல் மயமான இந்தியாவின் முதல் மாநிலம். ஆப்ஷன் ஏ கேரளா. 69 2023 ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைநகரம். 2023 ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ அமராவதி. 70 2023 உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம். 2023 உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம். ஆப்ஷன் டி 126. 71 2023 பேரிடர் மேலாண்மையில் தொண்டாற்றிய நிறுவனங்கள் மற்றும்
நபர்களுக்கு வழங்கப்படும் விருது? 2023 பேரிடர் மேலாண்மையில் தொண்டாற்றிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு வழங்கப்படும் விருது? ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார். 72 SSLV D2 ஏவுகணை விண்ணில் அனுப்பிய நாடு? SSLV D2 ஏவுகணை விண்ணில் அனுப்பிய நாடு? ஆப்ஷன் ஏ இந்தியா. 73 காப்பீட்டு தொடர்பான விநியோகங்களை மேற்கொள்வதற்கான ஒரு மின்னணு தளம்? காப்பீட்டு தொடர்பான விநியோகங்களை மேற்கொள்வதற்கான ஒரு மின்னணு தளம்? ஆப்ஷன் பி பீமா சுகம் இணையதளம். 74 2023 உலகளாவிய முதலீட்டாளர் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம்? 2023 உலகளாவிய முதலீட்டாளர் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் சி லக்னோ. 75 தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி பிப்ரவரி 2014. 76 2023 உலக அளவில் காசநோய் பாதிப்பில் முதலிடம் உள்ள நாடு எது? 2023 உலக அளவில் காசநோய் பாதிப்பில் முதலிடம் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா. 77 2023 இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம்? 2023 இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் பி கோவா. 78 2023 9ஆம் உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம்? 2023 9ஆம் உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் டி துபாய். 79 2023 இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா இணைந்து நடத்தப்பட்ட இராணுவ பயிற்சி? 2023 இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா இணைந்து நடத்தப்பட்ட இராணுவ பயிற்சி? ஆப்ஷன் சி அஃபிடெக்ஸ். 2023 80 போஜ்பூர் சிறுதானிய திருவிழா கொண்டாடும் மாநிலம் எது? போஜ்பூர் சிறுதானிய திருவிழா கொண்டாடும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ பீகார். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். பார்ட் பியில் மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்றோம். எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 81 ஒரு மனிதன் 10 கிலோமீட்டர்கள் வடக்கே நோக்கி நடக்கிறான். அங்கிருந்து தெற்கே நோக்கி 6 கிலோமீட்டர் நடக்கிறான். பிறகு அவன் 3 கிலோமீட்டர் கிழக்கே நோக்கி நடக்கிறான் எனில் அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பான்? சரியான விடை ஆப்ஷன் சி 5 கிலோமீட்டர் வடகிழக்கு நோக்கி. 82 சத்யா அவளுடைய அம்மா பிறந்த நாளை பிப்ரவரி மாதம் 12க்கு பின் ஆனால் 17க்கு முன் என்று கூறுகிறார். ஆனால் அவளுடைய அக்கா அவர்களுடைய அம்மா பிறந்த நாளை பிப்ரவரி மாதம் 10க்கு பின் ஆனால் 14க்கு முன் என கூறினாள். அவர்களுடைய அம்மா பிறந்த நாள் எந்த தேதியில் வரும்? சரியான விடை ஆப்ஷன் சி 13. 83 ஒரு நாளில் அதாவது 24 மணி நேரத்தில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? ஆப்ஷன் டி 22 முறை. 84 கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு ஏற்ற படம் எது? கடல், மீன்கள், உலகம். சரியான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ப்ளம்ஸ். இதே போல் ரெண்டும் இணையானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்பிள் ப்ளம்ஸ் ரெண்டுமே ஃப்ரூட்ஸில் வருது. அந்த மாதிரி ரெண்டும் இணையானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காகம், புறா.
நெக்ஸ்ட்டு 86 சுருக்குக 2 பவர் 5 இன்ட்டு 9 பவர் 2 பை 8 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 5 கொடுத்துருக்காங்க. இதை சுருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ 1/6. 87 2 எண்களின் மீ போ மா 6 மற்றும் மீசிமா 1260 ஆகும். அவைகளில் ஒரு எண் 120 எனில் அதன் அடுத்த எண் என்ன? 2 எண்களின் மீ போ மா 6 மற்றும் மீசிமா 1260, அவைகளில் ஒரு எண் 126 கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் அதாவது அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி 60. 85 50 பேர் கொண்ட வகுப்பில் 27 மாணவிகள் மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சதவீதம் யாது? 50 பேர் கொண்ட வகுப்பில் 27 பேர் மாணவிகள் மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சதவீதம் யாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 46% மற்றும் 54%. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. இங்கே பாக்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 126. 90 கடைக்காரர் புத்தகத்தின் விலையை 20% குறைத்தால் ஒருவர் ரூ 720 கொடுத்து அந்த புத்தகத்தின் 3 பிரதிகளை அதிகமாக வாங்க முடியும் எனில் அந்த புத்தகத்தின் முந்தைய விலையானது. கடைக்காரர் புத்தகத்தின் விலையை 20% குறைத்தால் ஒருவர் ரூ 720 கொடுத்து அந்த புத்தகத்தின் 3 பிரதிகளை அதிகமாக வாங்க முடியும் எனில் அந்த புத்தகத்தின் முந்தைய விலையானது. ஆப்ஷன் ஏ 30. நெக்ஸ்ட்டு 91 ரோகன் வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். பின்னர் இடப்புறமாக திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் அவன் இடப்புறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். பின்னர் வலப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் அவன் ஆரம்பித்த திசையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்பான்? சரியான விடை ஆப்ஷன் டி 25 கிலோமீட்டர். 92 புள்ளி பியிலிருந்து அசோக் என்பவன் 5 கிலோமீட்டர் கிழக்கு திசை நோக்கியும் மற்றும் பாரத் என்பவன் அதே புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் மேற்கு திசை நோக்கியும் நடக்கிறார்கள். பின்னர் அசோக் என்பவன் இடப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டர் மற்றும் பாரத் என்பவன் வலப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டரும் நடக்கின்றனர் எனில் தற்போது இருவரும் நிற்கும் இடத்திற்கு இடையே உள்ள தொலைவு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 10 கிலோமீட்டர். 93 சதீஷ் என்பவன் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறான். பின்னர் வலப்புறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் வலப்புறமாக திரும்பி 14 மீட்டர் நடக்கிறான். பின்னர் கிழக்கு திசையை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறான் எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது நிற்கும் இடத்திற்கு இடையே உள்ள தொலைவு என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி 61.61 மீட்டர். 94 திரைப்படம் இயக்குனருடன் தொடர்புடையது. அதே போல் பத்திரிகை யாருடன் தொடர்புடையது? திரைப்படம் அப்படிங்கிறது இயக்குனருடன் தொடர்புடையது எனில் பத்திரிகை யாருடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆசிரியர். 95 கணிப்பு என்பது முன்னறிவிப்புடன் தொடர்புடையது. கணிப்புங்கிறது முன்னறிவிப்புடன் தொடர்புடையது எனில் அதே போல் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் சி சந்தோஷம். 96 ரேடியோ நேயர்களுடன் தொடர்புடையது எனில் திரைப்படம் யாருடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் டி ரசிகர்கள். 97 513 மற்றும் 1134 மீ பெரும் பொது காரணி. 513 மற்றும் 1134 மீ பெரும் பொது காரணி ஆப்ஷன் சி 27. அடுத்து 98 சுருக்குக 5 1/4 ப்ளஸ் 4 3/4 ப்ளஸ் 7 5/8 ப்ளஸ் 6 7/8 டிவைட்
11 3/4. இதை சுருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 98/47. 99 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் ஆனது. அதாவது 21 பேனாக்களோட அடக்க விலை 20 பேனாக்களோட விற்ற விலைக்கு சமமாக இருந்தது அப்படின்னா லாபமா நஷ்டமா, அப்படி இருந்ததுன்னா அதோட சதவீதம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 5%. 100 ஒருவர் ரூ 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூ 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூ 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதத்தை காண்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ 10%. 101 2014 பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதே ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை? 2014 பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதே ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை? சரியான விடை ஆப்ஷன் பி செவ்வாய். 2014 ஏப்ரல் 16 புதன்கிழமை எனில் அதே ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி என்ன கிழமை? 2014 ஏப்ரல் 16 புதன்கிழமை எனில் அதே ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி என்ன கிழமை? சரியான விடை ஆப்ஷன் டி வியாழன். 103 ஒரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தின் 25ஆம் நாள் வியாழக்கிழமை எனில் அந்த மாதத்தின் எத்தனை திங்கட்கிழமைகள் வரும்? ஒரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தின் 25ஆம் நாள் வியாழக்கிழமை எனில் அந்த மாதத்தின் எத்தனை திங்கட்கிழமைகள் வரும்? ஆப்ஷன் பி 5. 104 ஜனவரி 1 1992 புதன்கிழமை எனில் வாரத்தின் எந்த நாளானது ஜனவரி 1 1993 அமையும்? ஜனவரி 1 1992 புதன்கிழமை எனில் வாரத்தின் எந்த நாளானது ஜனவரி 1 1993 அமையும்? ஆப்ஷன் டி வெள்ளி. 105 டிசம்பர் 3 1999 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 3 2000 என்ன கிழமையாக இருக்கும்? டிசம்பர் 3 1999 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 3 2000 என்ற கிழமையாக இருக்கும்? ஆப்ஷன் சி புதன். நெக்ஸ்ட் 106 2x² - 8 3x² - 9x + 6 மற்றும் 6x³ + 186 + 12 இதோட மீச்சிறு பொது மடங்கை காண்க. 2x² - 8 3x² - 9x + 6 மற்றும் 6x³ + 18x + 12 இதோட மீச்சிறு பொது மடங்கு. சரியான விடை ஆப்ஷன் சி 6x - 2 × x + 2 × x + 1 × x - 1. 107 65 117 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணியினை 645m + 117n என்ற முறையில் எழுதினால் m மற்றும் n இன் மதிப்புகள். சரியான விடை ஆப்ஷன் சி 2, -1. 108 ஏஐ குறிக்கும் போது 108 ஏழை குறிக்கும் போது 12 16 18 21 மற்றும் 28ஆல் வகுப்படும் மீச்சிறு எண்ணை காண்க. ஏழை குறிக்கும் போது 12 16 18 21 மற்றும் 28ஆல் வகுப்படும் மீச்சிறு எண்ணை காண்க. ஆப்ஷன் பி 1015. 109 513 மற்றும் 1134 மீப்பெரும் பொது காரணி. 513 மற்றும் 1134 மீப்பெரும் பொது காரணி. ஆப்ஷன் சி 27. 110 148 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு. 148 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு. ஆப்ஷன் சி 740. 111 ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3
15 எனில் சராசரி மணி என்ன? ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 காட்டுது அப்படின்னா அதோட சராசரி மணி ஆப்ஷன் ஏ 8:45. 112 3:40 மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம். 3:40 மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் பி 130 டிகிரி. 113 மணி 2:15 இருக்கும் பொழுது நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம். மணி 2:15க்கு இருக்கும்போது நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் பி 22.5 டிகிரி. 114 24 மணி நேரத்தின் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும்? 24 மணி நேரத்தின் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும்? ஆப்ஷன் ஏ 23 முறை. 115 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் எத்தனை முறை செங்குத்தாக அமையும்? 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் எத்தனை முறை செங்குத்தாக அமையும்? ஆப்ஷன் ஏ 44. 116 ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 9 1/11. ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாண்டில் 1%, இரண்டாவது ஆண்டில் 2% அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவீதம். ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டில் 1%, இரண்டாவது ஆண்டில் 2% அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவீதம் ஆப்ஷன் சி 3.02%. 118 ஒரு நகரில் வாழ்பவர்களில் 60% அரிசி சாப்பிடுபவர்கள், 50% பேர் கோதுமை சாப்பிடுபவர்கள், 20% பேர் இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள். அரிசியையும் கோதுமையும் ஆகிய இவற்றில் எதையுமே சாப்பிடாதவர்கள் எத்தனை சதவீதம்? சரியான விடை ஆப்ஷன் பி 10. 119 இரு வேட்பாளர்களுக்கான தேர்தலில் மொத்தம் செல்லும் ஓட்டுகளின் 55% ஒருவருக்கு கிடைக்கிறது. 20% ஓட்டுகள் செல்லாதவை. மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7500. ஆனால் மற்ற வேட்பாளர் பெற்ற செல்லும் ஓட்டுகளின் எண்ணிக்கை. இரு வேட்பாளர்களுக்கான தேர்தலில் மொத்தம் செல்லும் ஓட்டுகளின் 55% ஒருவருக்கு கிடைக்கிறது. 20 ஓட்டுகள் செல்லாதவை. மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7500. ஆனால் மற்ற வேட்பாளர் பெற்ற செல்லும் ஓட்டுகளின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2700. 120 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது 480 30% 20%க்கு சமம்? கீழ்கொண்டவைகளில் எது 480 30% 20%க்கு சமம்? சரியான விடை ஆப்ஷன் பி 480 15% 40%. அடுத்து தமிழ் வினாக்கள். ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானவை. ஏ 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. பி முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என வேறு பெயர்கள் உண்டு. சி சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 122 தவறான சொல்லை வட்டமிடுக. தவறான சொல் ஆப்ஷன் பி வென்றான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டன்னகரம் வந்திருக்கு. இந்த இடத்துல ரன்னகரம் தான் வரணும். இந்த நகரம் தான் வரணும். அதனால் இது தவறான சொல். நெக்ஸ்ட்டு 123 பொறுத்துக. இலை இழை இழை செடியின் இலை மெலிந்து போதல் நூல் இலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3. நெக்ஸ்ட்டு 124 கூற்று 1 செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ, அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு.
தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் சி முற்றிய லுகரம். 127 மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது. 128 போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். 129 எழுதினான் என்பது ஆப்ஷன் பி வினை பகுபதம். 130 காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன் ஏ இல்பொருள் உவமை அணி. அதாவது உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஊமைப்படுத்தி கூறுவது இல்பொருள் உவமை அணி. 131 தொகை மரபை காண்க. பசு அப்படிங்கிறது ஆண் நிறை. அப்படின்னா பசு, அதோட கூட்டம் தொகையை நிறைன்னு சொல்லுவோம். அப்போ ஆண் நிறை. 132 ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர். ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் ஆப்ஷன் சி விளைவு தொடர். 133 முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் ஆப்ஷன் பி எச்சம். 134 முதல் வேற்றுமையை இவ்வாறு அழைக்கலாம். முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுவாய் வேற்றுமை. 135 கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை. 136 ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை ஆப்ஷன் ஏ அகவல். 137 குறிப்பு வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு. குறிப்பு வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி நன்கு பேசினான். 138 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். 139 மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி. மரவேர் என்பது மரம் கூட்டல் வேர் மரவேர். அப்போ அந்த இடத்துல இம்மு கேன்சல் ஆகிடுது. அப்போ அதனால் கெடுதல் விகாரம். நெக்ஸ்ட்டு 140 சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது ஆப்ஷன் சி அல்லல் சேரு.